நான் எப்பவும் சொல்வேன், தினந்தோறும் இரவு கடுக்காய் பொடி எடுத்துக் கொள்ளுங்கள், விளக்கெண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை கிண்டலா சில பேர் ட்ரோல் பண்ணாங்க. நித்யானந்தர் எல்லாருக்கும் கடுக்காய் பொடி கொடுக்கிறார், எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல. என்ன கொடுமையான மூளைச்சலவைங்க இதெல்லாம். எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு கெட்ட விஷயமாக திருநீர் பூசுவதை விபூதி அடிச்சிட்டாங்க. என்ன கொடுமை. ஒருத்தருக்கு நீர் பூசி விடுதல் அவருக்கு செய்யற மிகப்பெரிய நன்மைங்கய்யா. யாராவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் கொடுத்தால் அவங்க கிட்ட சொல்லணுங்க, ஆஹா எனக்கு விபூதி தந்தீர்களே, எனக்கு விபூதி அளித்தீர்களே, எனக்கு நீர் பூசினீர்களே அப்படின்னு சொல்லணுங்கய்யா. அதை விட்டுட்டு எனக்கே விபூதி அடிக்க பாத்தியான்ற வார்த்தையை ஏமாற்றுவதற்கு சமமான வார்த்தையாக உபயோகப்படுத்துற என்ன மிக கொடுமையான மூளைச்சலவை பாருங்க. அது மாதிரியான மூளைச்சலவை தான் கடுக்கா கொடுத்துட்டான், விளக்கெண்ணெய் கொடுத்துட்டான். இந்த கடுக்காய் எடுத்துக்கோங்க, விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? விளக்கெண்ணெய்க்கும் கடுக்காய்க்கும் உங்களுடைய பயோ மெமரிய, மசில் மெமரிய டைஜஸ்ட் பண்ற சக்தி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உண்ட பொருளை வெளியேற்ற லாக்ஸேட்டிவா மட்டும் கிடையாது, உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்பை, சித்த கலக்கத்தை டைஜஸ்ட் பண்ற சக்தி கடுக்காய்க்கும் விளக்கெண்ணெய்க்கும் உண்டு.